குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும் பலி நினைவாகும். பெரும் வர கல்வாரி அரும் பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது புனித கமில்லஸ் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் கமில்லஸ். அவருடைய தந்தை நெப்போலியனின் படையில் படை வீரராக பணியாற்றினார். அவர் அன்பான தாயை பெற்றிருந்த பொழுதும் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை அவர் இழந்து விட்டார். தன் தந்தையைப் போலவே அவரும் படையில் சேர்ந்து பணியாற்றினார். அவ்வாறு பணிபுரிந்த பொழுது பல்வேறு தீய பழக்கங்களுக்கும் அவர் உள்ளானார். சூதாடுவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். போரிலே தன்னுடைய 2 கால்களிலும் அடிபட்டு அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். அந்த சூழ்நிலையிலே பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த குரு ஒருவர் அவரை சந்தித்து அவருடைய தீய வழிகளிலிருந்து மனம் மாறி அவர் தங்களுடைய சபையிலே சேர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் அதில் அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தார். அதன் பிறகு அவர் மருத்துவமனை ஒன்றிலே பணிபுரிவதற்காக சென்றார். மீண்டும் படையிலே சேர்ந்து பணிபுரிந்தார். அதன் பிறகு தான் முன்பு பணியாற்றிய அதே மருத்துவமனையில் மீண்டும் பணியில் சேர்ந்து நோயாளிகளுக்கு பணி செய்வதை தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக அவர் கொண்டிருந்தார். பிறகு அந்த மருத்துவமனையின் தலைவராகவும் அவர் பொறுப்பேற்றார். பொதுமக்கள் சிலருக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை எல்லாம் அனுப்பி மக்களுக்கு அவர்கள் இருக்கின்ற இடங்களிலேயே மருத்துவ சேவைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய பொழுதும் அதில் அவர் உறுதியாக இருந்தார். பிறகு அவர் ஒரு குருவாக பயிற்சி பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நோயுற்றவர்களுக்கென்று ஒரு சபையையும் அவர் ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமான நோக்கமாக இவ்வாறு நோயுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த சபையை அவர் ஆரம்பித்தார். குறிப்பாக பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் தன்னலம் இல்லாமல் சேவை செய்வோம் என்ற வாக்குறுதியும் அவர்களிடம் அவர் கொடுக்க செய்தார். இதனால் அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக இறுதி வரை நோயுற்றவர்களுக்காக அர்ப்பணித்து அவர்களை பராமரிப்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவராக அவர் வாழ்ந்தார். 64 ஆண்டுகள் இவ்வுலகிலே வாழ்ந்து அவர் இறந்த பிறகு அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய தன்னலமில்லாத இந்த சேவைக்காக மக்கள் மீது ஆர்வத்தோடும் அன்போடும் கனிவோடும் நோயாளிகளை அவர் பராமரித்து கொண்ட விதத்தை பார்த்து அவரை உண்மையாகவே ஒரு புனிதராகவே மக்கள் கருத ஆரம்பித்தார்கள். தொடக்கத்திலே பல்வேறு தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் பிறகு மனம் மாறி அவர் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் அவர் பணிபுரிய ஆரம்பித்தார். இறைவாக்கு உரைக்கின்ற வரமும் பல்வேறு புதுமைகளை செய்கின்ற வரத்தையும் அவர் பெற்றிருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கின்றது. அவர் செவிலியர்களுக்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாளில் இந்த உலகம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நோயுற்ற சூழலிலே, இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலினால் மக்கள் அவதிப்படுகின்ற காலத்திலே இந்த புனிதரின் பரிந்துரை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக நோயினால் வருந்துகின்றவர்களுக்கெல்லாம் அவர் ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும், மற்ற மக்கள் அனைவரையும் இந்த நோயின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த புனிதரின் வழியாக மன்றாடி கேட்போம். இந்நோயுற்றவர்களை பராமரிக்கின்ற பணியை செய்து வருகின்ற மருத்துவர்கள், குறிப்பாக செவிலியர்கள், அவருடைய பாதுகாவலரை பின்பற்றி அவர்களும் தன்னலமில்லாமல் சேவை செய்ய வேண்டும் என்றும்,
அவர்களை இந்த புனிதரின் பரிந்துரையால் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் சிறப்பாக அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது சிறப்பான விதத்தில் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஜானகி என்பவர் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் தொடர்ந்து அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தனது 20வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற டெனி ஸ்னேகா நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவன் அவரோடு இருந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மார்டினா வேல்சன் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த திருப்பலியிலே நன்றி செலுத்துகின்றார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணித்து தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர் மேற்கொள்கின்ற எல்லா பணிகளிலும் இறைவன் அவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவருக்கு சிறப்பான எதிர்காலத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே CJ வின்சென்ட், ரோசி வின்சென்ட் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஏற்று இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனிடத்திலே ஜெபிப்போம். இறந்த நம்முடைய பங்கின் முன்னாள் வேதியர் பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், இறந்த மாசில்லா குழந்தைகள் இவர்களுக்காகவும், இறந்த வயோலா தெரேசா, இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற பிரகாசி, ஜோசப், பவுலின் சுசேராஜ், இறந்த 30வது நாளிலே கிரேசி துரைராஜ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கொரோனாவினால் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அவருடைய குடும்பத்தார் அழைக்கின்றார்கள். நாம் இறந்த இந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்கு இறைவன் நிலையான வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து நாமும் இவர்களுக்காக மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனுடைய மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், நோயாளர் மீது அன்பு காட்டும் சிறப்பான அருளால் அருள் பணியாளரான புனித கமிலஸை அணி செய்தீரே. அவருடைய பேறு பயன்களை முன்னிட்டு உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் எம் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் உமக்கு ஊழியம் புரியவும் இறப்பின் வேளையில் அச்சமின்றி உம்மிடம் வந்து சேரவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரத்சின் என்னும் சிறிய நாட்டு அரசனும் ரமாலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்சிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரத்சின், சிறிய நாட்டினர், ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு
மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார்: அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகத்தெறிகின்றீர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெர்ஷியா நாட்டை ஹருன் அல் ரஷீத் என்னும் அரசர் ஆண்டு வந்தார். மிகுந்த ஆடம்பரமாக அவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே நாட்டில் இருக்கின்ற உயர் குடிமக்கள், அமைச்சர்கள்,
கலைஞர்கள், கவிஞர்கள் என்று பலரையும் ஒரு விருந்துக்கு அழைத்தார். விருந்து நடைபெறுகின்ற இடத்தை கவின்மிகு கற்களாலும் அழகிய வண்ண வண்ண மலர்களாலும் அலங்காரம் செய்து வைத்திருந்தார். எல்லோரும் விருந்துக்கு வந்தார்கள். விருந்து தொடங்கியது. அப்பொழுது அரசர் தன்னுடைய அரசவை கவிஞராக இருந்த அபுல் அடையா என்பவரை கவிதை பாடுமாறு கேட்டார். அவரும் அரசரை பற்றி புகழ்ந்து பாட ஆரம்பித்தார். மாட்சிமையில் வீற்றிருக்கின்ற அரசே, நீர் வாழ்க, உம் குலம் வாழ்க, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில் தொடங்கி பேரின்பத்தில் உம்முடைய நாள் நிறைவு பெறுவதாக என்றெல்லாம் அரசரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார். எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அரசரை பற்றி புகழ்ந்து பாடிய பொழுது எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அவர்வாறு பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே அவர், அரசே, ஒவ்வொரு நாளும் இப்படி ஆடம்பரத்தில் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய வாழ்நாளின் இறுதியில் நீர் சாவதற்கு முன்பாக உம்முடைய வாழ்நாளை நீர் திருப்பி பார்த்தால் வெறும் புகை மூட்டம் போலத்தான் இருக்கும். உம்முடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் உமக்கு காட்சியளிக்கும் என்று சொன்னார். அதை கேட்டு அமைச்சர் ஒருவர் மிகுந்த கோபம் அடைந்து தன்னுடைய வாளை உருவி அவரை கொல்லுவதற்காக பாய்ந்தார். அரசரை புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் இவ்வளவு பேர் கூடியிருக்கின்ற இந்த சபையிலே இப்படி பேசிவிட்டாயே, இதுதான் அரசரை புகழ்ந்து பாடுவதா? உமக்கு விவஸ்தையே இல்லை என்று சொல்லி அவர் கோபத்திலே அவரை கொல்லுவதற்கு பாய்ந்த பொழுது அரசர், அமைச்சரே நில்லுங்கள், அவரை கொல்ல வேண்டாம், அவர் சொன்னது சரிதான், அவர் சொன்ன வார்த்தைகளில் எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். உண்மையாகவே இந்த உண்மையை இந்த நேரத்திலே அவர் எடுத்து சொன்னதற்காக அவருக்கு சன்மானம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நான் இவ்வளவு நாளும் ஆடம்பரத்தில் வாழ்ந்து வந்திருக்கின்றேன், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய செல்வத்தை எல்லாம் இப்படி வீணாக நான் கரைத்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே நான் சிந்தித்து பார்த்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் காட்சியளிக்கும். உண்மையாக அவர் சொன்னது போல. ஏனென்றால் என்னுடைய பணத்தை, என்னுடைய செல்வத்தை நான் உண்மையாக தேவையில் இருப்பவர்களுக்காக நான் செலவழிக்காமல் இப்படி வீணே நான் செலவழித்திருக்கின்றேன் என்று நான் அப்பொழுது உண்மையாகவே எண்ணக்கூடும். அந்த நிலையை நான் எட்டிவிடாமல் என்னுடைய அறிவு கண்களை இன்றைக்கே இவர் திறந்திருக்கின்றார். ஆகவே உண்மையாகவே இவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவருக்கு நான் பாராட்டி அவருக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அந்த கவிஞரிடத்தில் சொன்னார், உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய அறிவு கண்களை இன்றுதான் நீர் திறந்திருக்கின்றீர். இது நாள் வரையில் நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஆகவே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நான் வாழப்போகிறேன் என்று அவர் சொன்னார். சொன்னபடியே அவர் பெர்ஷியா நாடு முழுவதையும் கலையிலும் மற்ற பண்பாடுகளிலும் அறிவியலிலும் அந்த நாட்டை உயர்த்துவதற்காக தன்னுடைய செல்வத்தை அவர் செலவழித்தார். இந்த நாடு இனிமேல் வீணாக அழிந்து போகக்கூடாது. இந்த நாட்டினுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவியல் இந்த நாட்டிலே தழைத்தோங்க வேண்டும் என்று, இலக்கியம் இந்த நாட்டிலே செழிக்க வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அவர் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிஞனுடைய வார்த்தைகள் அரசருடைய மனதை மாற்றின. அந்த கவிஞருடைய பாடல் வரிகளை கேட்டு தன்னுடைய வாழ்நாளின் இப்படிப்பட்ட அவமானங்களை நான் சந்தித்துவிடக் கூடாது, வெறுமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் கடைசியில் நான் மனம் வருந்தக்கூடாது. ஆகவே இன்றே இதோ நான் ஆக்கப்பூர்வமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் மனம் மாறி அன்று ஒரு முடிவெடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் கொடுக்கின்றது. இயேசு மனம் வருந்தியவராக 3 நகரங்களை அவர் சபிக்கின்றார். இயேசு எப்பொழுதுமே நல்லவர் தானே, அவர் வாயிலிருந்து வருகின்ற அருள்மொழிகள் எல்லோரையும் வாழ்விப்பதாகத்தானே இருக்கும். இதோ இயேசு ஏன் 3 நகரங்களை சபிக்கின்றார் என்று நாம் சிந்திக்க தோணும். கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, கப்பர்நகூமே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று
இந்த 3 நகரங்களையும் அவர் சபிக்கின்றார். பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தோம் என்றாலும் கூட பல நகரங்கள் கடவுளுடைய சாபத்திற்கு ஆளாகின. தீர், சீதோன் என்கின்ற நகரங்கள், சோதோம் கொமோரா நகரங்கள், இப்படி பல நகரங்கள் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகின. அங்கிருந்த மக்கள் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகினார்கள். அவர்கள் மனம் மாறாமல் தான் தோன்றிய தனமாக வாழ்ந்ததனால் கடவுளுடைய சினத்துக்கு ஆளானார்கள். இயேசுவும் அதே காரணத்திற்காகத்தான் இந்த நகரங்களை சபிக்கின்றார். இந்த நகரங்களில் அதிகமான வல்ல செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனையோ புதுமைகளை இயேசு செய்திருக்கின்றார். மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றார்கள். இப்படி எவ்வளவோ புதுமைகளை கொரோசின் நகரிலும், பெத்சாயிதா நகரிலும், கப்பர்நகமிலும் இயேசு நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த புதுமைகளை, அருங்குறிகளை பார்த்த பிறகும் கூட மக்கள் மனம் மாறவில்லை. இவ்வளவு வல்ல செயல்கள் இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம் கண்முன்பாக. இயேசு இதோ மெஸ்ஸியா நம்மிடையே வந்திருக்கின்றார். ஆகவே நாம் மனம் மாறி நல்லவர்களாக வாழ வேண்டும். இயேசு போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுத்தார். இந்த விண்ணரசுக்காக மக்கள் தங்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இதோ பல அரும் அடையாளங்களை நிகழ்த்துகின்றார், பல போதனைகளை நிகழ்த்துகின்றார், நல்லவற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார், மனம் மாற அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது உண்மையாகவே இயேசுவுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் இதோ தீர், சீதோன் நகரிலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் என்றைக்கோ மனம் மாறி இருப்பார்கள். கப்பர்நகமே, உள்ளத்திலே செய்யப்பட்ட வல்ல செயல்களை சோதோமில் செய்திருந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் அப்பொழுது மனம் மாறியிருப்பார்கள், கடவுளுடைய சிரத்திலிருந்து தப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அதைவிட அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவையெல்லாம் நிகழ்ந்த பொழுதும் கூட நீங்கள் ஒன்றுமே நடவாதது போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று தன்னுடைய கோபத்தை இயேசு வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு சொல்லுவார், மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். ஆகவே மிகுதியான வல்ல செயல்களை அங்கே நிகழ்த்தி இருந்தார். ஆகவே அவரிடமிருந்து அதிகமான மனமாற்றத்தை இயேசு எதிர்பார்த்தார். அதில் ஒன்றும் தவறில்லை. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். கடவுள் நமக்கு எவ்வளவோ அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அடையாளங்களை இறைவன் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார். நாம் வாடுகின்ற இந்த காலத்திலே எத்தனையோ நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நன்மைகளை, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடைகளை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் உண்மையாக இறைவனுக்கு நம்மால் நன்றி மட்டுமே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அருள் வரங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா, அல்லது அதையெல்லாம் இதெல்லாம் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மனப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கடவுள் என்று ஒருவர் இல்லை என்ற நிலையிலே கூட நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களே கூட கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நிலை இல்லாமல், அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு நாளும் இப்படி கடவுளை பற்றி எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இறைவன் நமக்கு எத்தனையோ அருள் வரங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். கடவுள் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நமக்கு இறைவன் எவ்வளவோ கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்காமல் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் இறைவனுடைய சாபத்துக்கு ஆளவோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருள் வரங்களை, கொடைகளை நாம் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இல்லை என்றால், அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தவில்லை என்றால், அந்த நன்றி உணர்வை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால், இறைவனுடைய அரும் பெரும் காரியங்களை, இறைவனுடைய அரும் செயல்களை நாம் மற்றவர்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால், இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து வருகின்ற நன்மைகளை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லி நாம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால், இறைவனின் பக்கம் மற்றவர்களை நாம் கொண்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக நாம் தவறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறி இறைவனின் அருளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்கின்றவர்களாக மாறுவோம். கடவுளுடைய சினத்திலிருந்து, கடவுளுடைய இத்தகைய சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் என்றும் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்ற நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு கொடுப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய நன்மைத்தனத்தை, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருள் வரங்களை
கொடைகளை நாம் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்திற்கு இறைவன் இன்னும் அதிகமான கொடைகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக வாழ்வோம். இறை அருளை அதிகமாக பெற்று நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆமென். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போதும் கருத்தால், நின் சித்தம் போதும் கருத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகி உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளையெல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற பொழுது உம் ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருறும் இதயத்துக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மைத்தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புதுவாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியிருள வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும்
உலகில் வாழ்ந்து தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்திற்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிப்பொருளாக மாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்பு கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் உம் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலி நன்றியது திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே தங்களுடைய பிறந்த நாளில் உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஏ ஜானகி என்பவரையும், டேனிஸ் நேகா என்பவரையும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சிஜே வின்சென்ட், ரோசி வின்சென்ட் தம்பதியரையும், நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற மார்டினா வால்சன் என்பவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவருடைய நன்றியறிதலையும் அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் ஏற்று நீர் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அளித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா எம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய எண்ணங்களை நீர் ஒருவரை அறிவீர். அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து நன்றி உணர்வோடு ஜெபிக்கின்ற அவருடைய நல்ல உள்ளத்தை ஏற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அளித்து அவர்களுக்கு வளமான நலமான வாழ்வை அருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம் கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற பிரான்சிஸ், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்கள், இறந்த மாசில்லா குழந்தைகள், வயோலா தெரேசா, பிரகாசி, ஏ ஜோசப், பவுலின் சூசேராஜ், கிரேசி துரைராஜ், கொரோனாவினால் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித கமில்லஸ் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும், குறிப்பாக நீர் எங்களுக்கு செய்கின்ற நன்மைகளை மறந்து வாழ்கின்ற மனநிலையிலிருந்தும், பிறர் எங்களுக்கு செய்கின்ற நன்மைகளை மறந்து வாழ்கின்ற நிலையிலிருந்தும், மனமாற்றத்திற்காக எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற அழைப்புகளை உணராமல் வாழுகின்ற நேரங்களுக்காகவும், எங்கள் வாழ்வில் நீர் உடனிருந்து எங்களை காத்து வழிநடத்துகின்றீர் என்பதை உணராமல் இருக்கின்ற நேரங்களுக்காகவும், இப்படிப்பட்ட மனநிலைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் காலையில் துயில் எழுந்தவுடன் நம்முடைய முதல் சிந்தனை என்னவாக இருக்கிறது? இறைவா, இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றீர், புதியதொரு நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றீர், இதோ மீண்டும் ஒரு நாளை எனக்கு என்னுடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி என்ற சிந்தனை முதலிலே நம்முடைய உள்ளத்திலே காலையில் உதிக்கின்றதா? இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா? ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா?
இந்த நாள் முழுவதும் இறைவா நீர் என்னோடு இருந்து என்னை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கின்றீர். பல்வேறு ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய அருள் துணையை நான் அனுபவித்து உணர்ந்திருக்கின்றேன். இந்த நாள் முழுவதும் நீர் என்னை தீமையிலிருந்து பாதுகாத்திருக்கின்றீர். பல்வேறு நோய்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் என்னை பாதுகாத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? ஏதாவது தீமைகள் நடக்கின்ற பொழுது மட்டுமல்ல, மாறாக சாதாரணமான சூழலிலும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் நாளின் ஒவ்வொரு பொழுதிலும் நாம் இறைவனுடைய உடனிருப்பை வழிநடத்துதலை நாம் உணர்ந்து இறைவனுக்கு தொடர்ந்து நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் அறிந்து அந்த அறிகுறிகளை கண்டு நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக இறைவனுக்கு ஏற்றவர்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைத்துக் கொள்கின்றோமா? இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இன்றைய இறை வார்த்தை தருகின்ற இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கி இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் மனமாற்றம் பெற்றவர்களாகவும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகவும் நாம் வாழ தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இருளிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.